கஞ்சா பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் முக்கிய நபர்களாக திமுகவினர் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன், திமுக அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் கஞ்சா விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், கஞ்சா பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் முக்கிய நபர்களாக திமுகவைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன், கண்ணன், சுரேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஆட்சியில் வந்ததற்கிலிருந்து இன்று வரை 3 ஆண்டு காலம் அந்த திமுகவிலே பொறுப்பிலே இருக்கிற ஒருவர் அயல் நாடுகளுக்கு அந்த கஞ்சா பொருட்களை தயாரிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை கடத்துகிறார் என்று சொல்லி ஏறக்குறைய 2000 கோடிக்கு மேல் அந்த வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு உதயநிதி மனைவி படம் தயாரிக்க இயக்குகிறார். அதற்கு தயாரிப்பாளர் அந்த கடத்தல்காரன்.